இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராட்சத குழாய் அமைத்தால் கழிவுநீர் ஏரியில் கலக்கும் என குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் காளப்பநாயக்கன்பட்டி தூசூர் ஏரியில் ராட்சத குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ், மக்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தூசூர் ஏரியில் கழிவுநீர் கலக்கும் வகையில் அமைக்கப்பட்ட ஒரு ராட்சத அமைக்க கோரி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் தொடர்ந்து 3 மணி நேரமா போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட காளமநாயக்கன்பட்டி பெருஞ்சியில் உள்ள சித்திகுளம் பஞ்சாயத்து பகுதியில் சின்னக்குளம் ஏரி அமைந்துள்ளது. நாமக்கலில் மிகப்பெரிய ஏரி தூசூர் ஏரியும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஏரி காளமநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து மழை காலங்களில் வடிந்து ஓடும் நீரை சின்னக்குளம் ஏரியில் கொண்டு சேர்ப்பதற்காக ராட்சத குழாய் அமைக்கப்பட்டு ஏரி அருகே தற்போது பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த ஏரி ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு இந்த பணி நடைபெற்றால் காளமநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள சாக்கடை நீரும் இதில் கலந்து அது ஏரி முழுவதும் மாசடைவதோடு இதை நம்பியுள்ள 500 ஏக்கர் விவசாயிகளும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும் என கடந்த 6 மாதமாக விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இந்த புகாரும் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய அளித்த நிலையில் குழாய்கள் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதால் ஆத்திரமடைந்த தித்திக்குளம் பொதுமக்கள் சேந்தமலை நாமக்கல் செல்லும் கொல்லிமலை பிரிவு சாலையில் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் தமிழகத்தின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக கொல்லிமலை பகுதியிலிருந்து மழை காலங்களில் அருவிகள் மூலம் வரும் நீர் நாமக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய தூசூர் ஏரியை நிரப்பும். அந்த வகையில ஏரி மூலமா இப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பயன்படுவதோடு இந்த ஏரி நிரம்பி நீர் செல்லும் வழியில் சுமார் 100 கிலோமீட்டர் பயணிக்கும் பாதை முழுவதும் உள்ள அனைத்து ஏரிகளும் சிறு சிறு ஏரிகள் அனைத்து ஏரிகளும் நிரப்பி மக்கள் பயன்படுகின்றனர். இந்த நிலையில இந்த ஏரியில் ராட்சத குழாய் அமைக்கப்பட்டு கழிவுநீர் கலக்கப்பட்டால் சுகாதாரமான நீரை நம்பியுள்ள இப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் பலமுறை புகார் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாதால் காலை முதல் தற்போது இந்த மணித்துளிகள் வரை தற்போது வரை சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். குழாய்கள் அகற்றும் வரை சாலை மறியல் போராட்டத்தை கைவிட போவதில்லை எனவும் கூறுகின்றனர். தொடர்ந்து உள்ள இந்த போராட்டம் நடைபெறுவதால் பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவருகிறது. சேந்தமங்கலம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது வரை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.